அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. அண்ணாமலையை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அங்கே போகும்போதும் கூட அமித்ஷா வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக அண்ணாமலைக்கு இருந்தார். ஆனால் கடைசியில் தெரிஞ்சு போயிடுச்சு, இருக்கிறதும் சேர்ந்து போயிடும். நான் ஒரு 4 எம்எல்ஏ இருக்குது, ஏதோ அதிமுக கூட்டணி வச்சு தான் வந்தாங்க. இப்போ அதுவும் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல அண்ணாமலை தூக்குனா தான் நம்ம கட்சியில் அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏவாவது கிடைக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அண்ணாமலை வந்து நீக்கி இப்போது அண்ணாமலையே வந்து எடப்பாடி காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதே போல் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு தேர்தல் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தான் இந்த தேர்தல் இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. மோடி வந்து அம்பானியுடைய ஒர்க்ஸில் அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அதானி அம்பானி இவங்களுடைய வேலைகளை பார்த்துக்குவார். தேர்தல் வேலைகளை ஃபுல்லாக மெயினாக அமித்ஷா தான் பார்த்துக்குவார். சின்ன ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக தோற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எனவே வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு ரொம்ப தெளிவாக பிஜேபி வந்துட்டாங்க. அதைத்தான் இந்த நகர்வுகள் எல்லாமே காட்டுது.